ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் உங்களுக்காக நிறைய கம்பெனிலேருந்து ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப்லனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைப்னு ஒரு மேஜிக் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். ஸோ என்வரையும் பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு எந்த ஜாப் சூட்டபிளாக இருக்கோ உங்களுக்கு தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா விப்ரோ. இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எந்த ரோலுக்காக ஜாப் ரிவ்யூஸ் எடுத்துருக்காங்கன்னா ப்ராசஸ் அசோசியேட் ரோலுக்காக ஜாப் ரிவ்யூஸ் எடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 2 years. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 30 வேகன்சி. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை சோழங்கநல்லூர் ஒரு தான். சேலரி வந்து இங்கே மென்ஷன் பண்ணல. ஜாப் ஹைலைட்ஸில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வித் எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து எதிர்பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் கஸ்டமர் சர்வீஸ் த்ரூ கால், அண்டர்ஸ்டாண்ட் கொரிஸ், மெயின்டைன் ஏ க்ளீன் ஒர்க் என்விரான்மெண்ட் மென்ஷன் இருக்குங்க. கஸ்டமர் கொரிஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மஸ்ட் ஆஃப் ஸ்கில் பார்த்தீங்கன்னா வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில், கஸ்டமர் சப்போர்ட், இமெயில் ரைட்டிங், இன்டர்நேஷனல் பிபிஓ மென்ஷன் இருக்குங்க. குட் ஸ்கில்னு பார்த்தீங்கன்னா பிபிஓ ரிலேட்டட் ஸ்கில்ஸ்லாம் மென்ஷன் இருக்குங்க. ஒன் டைம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ரெஸ்பான்சிபிலிட்டி, செகண்ட் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஸ்கில் ரெக்யூப்மெண்ட், தேர்ட் பார்த்தீங்கன்னா டிசைன் ஸ்கில், டெக்னிக்கல் ஸ்கில். இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இதெல்லாம் மெயினாக இருக்கிறது மட்டும் சொல்லிடுறேன். அதர் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கஸ்டமர் கொரிஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரிட்டிக்கல் ஸ்கில் ரெக்யூரில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹேஷன், கம்போசிஷன், வாய்ஸ் அண்ட் அசன்ட், ஸ்ட்ராங் கஸ்டமர் சர்வீஸ் ஃபோக்கஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிசைன் ஸ்கில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின், லேர்னிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங், பேஷன் அண்ட் ஆக்ஷன் ஓரியன்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் டெக்னிக் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் கிராஜுவேட் இருந்தாவே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இண்டஸ்ட்ரி டைப் பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீசஸ் அண்ட் கன்சல்டிங், டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சக்ஸஸ் சர்வீஸ் ஆப்ரேஷன், ரோல் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பிளண்டர் அதர், எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பர்மனெண்ட், எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா என்ன கிராஜுவேட் மென்ஷன் இருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்குள்ள வந்துருங்க. இந்த வெப்சைட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டீட்டெயில்ஸ்லாம் ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு அப்ளை நோன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவு many year of experience to do have customer supportனு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் யூ இமிடியட் ஜேர்னலிஸ்ட்னு கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ், நோ கொடுத்துக்கோங்க. நான் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். எஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டு ஹேவ் டிகிரி சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் அப்லோட் பண்ணணும். ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை சக்ஸஸ்ஃபுல்லி மேலே வந்துடும். நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிலேருந்து விட்டுருக்காங்கன்னா மூவி டெக்னாலஜிஸ்லேருந்து விட்டுருக்காங்க. எந்த ரோலுக்காகனா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோலுக்காக. ஜாப் ஹைலைட்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் வந்து மென்ஷன் இருக்காங்க. அண்ணன் வந்து இந்த ரோலில் வந்து நீங்கள் இன்டர்நேஷனல் கஸ்டமர் சப்போர்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். வாய்ஸ் மூலமாகவும் சாட் மூலமாகவும். இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 2 years. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 10. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. சேலரி பார்த்தீங்கன்னா 1.7 lakhலேருந்து 2.5 lakh வரையும் தராங்க. வேறு நமக்கு மஸ்ட் ஆஃப் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன் இங்கிலீஷ், குட் ஆஃப் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அப்ரோச், கஸ்டமர் சப்போர்ட், டெக்னிக்கல் சப்போர்ட், வாய்ஸ் ப்ராசஸ், நெட்வொர்க் சப்போர்ட், சிசிஎன்ஏ, இன்டர்நேஷனல் பிபிஓ இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் ஓரியன்ட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ்லாம் ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனி லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஆம்பிட் ஐடி பார்க் கம்பத்தூர். ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ் நைட் ஷிஃப்ட் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரொட்டேஷனல் வீக் ஆஃப் தான் இருக்கும் உங்களுக்கு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இஸ் மேண்டரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ளைன்னு ஒன்று கொடுத்து இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மெயிலுக்கு வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்க. லிமிடெட் ஓப்பனிங்ஸ் தான் இருக்குது. இண்டஸ்ட்ரி டைப் பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீசஸ் அண்ட் கன்சல்டிங், டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சக்ஸஸ் சர்வீஸ் அண்ட் ஆப்ரேஷன், ரோல் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட், வாய்ஸ் பிளண்டர், எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பர்மனெண்ட், எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட். இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் இந்த மெயிலுக்கு உங்களோட ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்குது. அது வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நேஷனாலிட்டி கேட்கும். நான் வந்து இந்தியா கொடுத்துக்கிறேன். தென் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும். நான் வந்து 0 years வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தயாரானு கேட்டிருப்பாங்க. எஸ் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணால் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிடலாம். அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். வாங்க நெக்ஸ்ட் ஜாப் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ட்ரைனிங் HTC குளோபல் சர்வீஸ்லேருந்து விட்டுருக்காங்க. ஜாப் ஹைலைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஜாவா, பைத்தான், சியில் வந்து உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 4 years மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 3. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை, தாம்பரம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத்லேயும் இருக்குது. சேலரி வந்து இங்கே மென்ஷன் பண்ணல. மஸ்ட் ஆஃப் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா ஜாவா, குட் ஆஃப் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா சி பைத்தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெக்னிக்கல் ட்ரைனிங் தான் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுலன்னா ஜாவா, பைத்தான், சியில்
நீங்கள் இந்த ஜாபுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கீழே ஒரு மெயில் கொடுத்துருக்காங்க. அந்த மெயிலுக்கு உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷேர் பண்ணிடுங்க. நோட்டுன்னு போட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் டெக்னிக்கல் ட்ரைனிங்க்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. டெவலப்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேணாம்னு மென்ஷன் இருக்காங்க. இண்டஸ்ட்ரி டைப் பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீசஸ் அண்ட் கன்சல்டிங், டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டீச்சிங் அண்ட் ட்ரைனிங், ரோல் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ட்ரைனிங், எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பெர்மனன்ட், எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபோட் கம்பெனி கொடுத்து அந்த கம்பெனி பற்றி மென்ஷன் வைப்பாங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சம் பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு பேஜ் வரும். நெக்ஸ்ட் ஜாப் அப்டேட் பார்த்தீங்கன்னா சக்தி இன்ஃபோ சொல்யூஷன்லேருந்து ஜாப் இருக்காங்க. எந்த ரோலுக்காகனா ஃப்ரெஷர் எஸ்கியூஎல் டெவலப்மெண்ட் ரோலுக்காக. ஜாப் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் வித் எஸ்கியூஎல் ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து வேணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வந்து நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 3 years. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. சேலரி வந்து இங்கே மென்ஷன் பண்ணல. மஸ்ட் ஆஃப் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா MySQL, Oracle, SQL. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் ஃப்ரெஷர் வித் எஸ்கியூஎல் ப்ரோக்ராமிங் நாலேஜ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி டைப் பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீசஸ் அண்ட் கன்சல்டிங், டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் அண்ட் QA, ரோல் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் டெவலப்பர் இன்ஜினியர், எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பெர்மனன்ட், எஜுகேஷன் வந்து BCA இன் எனி ஸ்பெஷலிஸ்ட், அப்படி இல்லைனா BTech ஆர் BE இன் எனி ஸ்பெஷலிஸ்ட், BSc இன் எனி ஸ்பெஷலிஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட் கம்பெனின்னு கொடுத்து கம்பெனி பற்றி இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்ல வந்துருங்க. இந்த வெப்சைட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆயிடும். நெக்ஸ்ட் ஜாப் அப்டேட் பார்த்தீங்கன்னா CBTSங்கிற கம்பெனிலேருந்து அசோசியேட் இன்ஜினியர் ரோலுக்காக ஜாப் இருக்காங்க. ஜாப் இலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா BSc இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் BCA, ரீசெண்ட் கிராஜுவேட்டாக இருக்கணும். அண்ட் வந்து லெஸ் தென் 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். தென் வந்து உங்களுக்கு லேர்னிங் ஸ்கில் வந்து வேணும்னு மென்ஷன் வைக்கங்க. கொலாபரேட்டிங் இந்த டீம் செட்டிங், பர்ஃபார்ம் பேசிக் டேட்டா அனலிஸ்ட், யூட்டில் MS ஆஃபீஸ் சூட் இதெல்லாம் மென்ஷன் வைக்கங்க. உங்களுக்கு வந்து டேட்டா அனலிஸ்ட் ஸ்கில் அண்ட் வந்து MS ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு மென்ஷன் வைக்கங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 1 years. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். லொகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. சேலரி பார்த்தீங்கன்னா 50,000 3 lakh per annum வரை தராங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில், இன்டர்பர்சனல் ஸ்கில். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே மேலே சொன்ன பாயிண்ட்ஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஸ்கில்ஸில் பார்த்தீங்கன்னா MS ஆஃபீஸ் சூட், பேசிக் டேட்டா அனலிஸ்ட், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், ரிசர்ச் அண்ட் இன்ஃபர்மேஷன் கேதரிங், டைம் மேனேஜ்மெண்ட், ப்ராப்ளம் சால்விங், பேசிக் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. முக்கியமாக இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் ஓரியன்டாக இருக்கும். ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா DLF IT பார்க் சென்னை. ஒர்க் மோட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ். நீங்கள் இந்த ஜாபுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கீழே வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்துருங்க. அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இண்டஸ்ட்ரி டைப் பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீசஸ் அண்ட் கன்சல்டிங், டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், ரோல் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அதர், எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பெர்மனன்ட், எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட், BSc இன் கம்ப்யூட்டர்ஸ், BCA இன் கம்ப்யூட்டர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்தீங்கன்னா அபவுட் கம்பெனி கொடுத்துட்டு அவங்களோட கம்பெனி பற்றி போட்டிருப்பாங்க. அப்ளை பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு பேஜ் வந்துடும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காக்னிசன்ட் கம்பெனிலேருந்து PE அக்கௌண்டன்ட் பேயபிள் ரோலுக்காக ஜாப் இருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜாப் ஐலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 0 to 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு MS ஆஃபீஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், MS வேர்டு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ராசஸ் இன்வாய்சஸ், வெரிஃபைடு டிஸ்பிரேஷன்ஸ், மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் ஃபினான்ஸ் டீம் இதெல்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 1 years. நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து மென்ஷன் பண்ணல. அண்ட் சேலரி மென்ஷன் பண்ணல. லொகேஷன் வந்து சென்னை. அண்ட் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க. தென் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். ஜாப் சம்மரியில் பார்த்தீங்கன்னா 0 to 1 years எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வந்து ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அண்ட் MS வேர்ட்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒன் டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. தென் குவாலிஃபிகேஷனில் ஒரு 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் கேர்ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் இன் MS ஆஃபீஸ் சூட் ஆர் ஈக்குவலன்ட் இன் ப்ரிஃபர்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. MS ஆஃபீஸ் சூட்டில் வந்து சர்டிஃபிகேஷன் இருந்தால் மட்டும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இண்டஸ்ட்ரி டைப் பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீசஸ் அண்ட் கன்சல்டிங், டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங், ரோல் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அக்கௌண்டிங் அதர், எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பெர்மனன்ட், எஜுகேஷன் வந்து எனி கிராஜுவேட். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கன்னா அபவுட் கம்பெனி கொடுத்து கம்பெனி பற்றி போட்டிருப்பாங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டில் வந்துங்க. இந்த வெப்சைட்டில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணால் தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிடலாம். அப்ளை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்ளைன்னு மாறிடும். நீங்கள் சொன்ன ஜாப்ஸ் எல்லாத்தோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் எங்கே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.